தேனி மாவட்டம் பாலார்பட்டியில் கூலி விவசாயிகள் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி திமுக பிரமுகர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்க கேட்கலாம். அருண் பிரசாத், ஏன் கூலி விவசாயி வீட்டை தரைமட்டம் ஆக்கியுள்ளார்கள் திமுக பிரமுகர்? கூடுதல் விவரங்கள். மோனிஷா, ஏழை கூலி விவசாயியின் வீட்டை தரமட்டமாக்கி காலி செய்த திமுக பிரமுகர் இடப்பிரச்சனையில் பெண்கள் என்று பாராமல் ரத்த காயம் ஏற்படுத்தி அவர்களை தாக்கி அராஜகம் செய்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேலசொக்கநாதபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட ரங்கநாதபுரம் பகுதியில் முத்துலட்சுமி என்ற விவசாயி 12 சென்ட் அவரது குடும்பத்துடைய 12 சென்ட் இடத்தில் மானாவாரி விவசாயம் செய்து அங்கு தகர வீடு அமைத்து அங்கு தங்கி வந்துள்ளார். முத்துலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 4 நபர்களுக்கு சொந்தமான இந்த இடத்தினை பாலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ராஜா என்பவர், உங்களது சொத்துக்களில் பங்கு உள்ள ஒருவர் எனக்கு இதை தான செட்டில்மெண்டாக இந்த இடத்தை தந்துவிட்டார், இனிமேல் நீங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று அந்த இடத்திற்கு முத்துலட்சுமி வசித்து வந்த வீட்டை காலி செய்து வெளியேறுங்கள் என கூறி தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை ஒன்றும் அறியாத முத்துலட்சுமி 5 நபர்களுக்கு சொந்தமான இடத்தினை நீங்கள் எவ்வாறு பத்திரம் முடித்தீர்கள், எங்களது அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் எங்களது இடம் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதற்கு திமுக பிரமுகர் பதில் எதுவும் கூறாமல் கடந்த வாரம் பெண்கள் குடியிருக்கும் வீடு என்று கூட பாராமல் வீட்டினை 10 ஆட்களை கொண்டு தரமட்டமாக்கியுள்ளார். இது குறித்து முத்துலட்சுமி போடி தாலுகா காவல் நிலையத்தில் முத்துலட்சுமியின் மகள் மோனிஷா புகார் அளித்து பெயரளவிற்கு திமுக பிரமுகர் ராஜா என்பவர் மீது CSR பதிவு பண்ணி மனு ரசீதி மட்டும் வழங்கிவிட்டு அவர் மீது எந்த ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வீடு இடிந்த நிலையில் முத்துலட்சுமி தனது மகள் மணிமேகலை மௌனிஷா அவரது குழந்தையுடன் வீடு இல்லாமல் பரிதவித்து வருகின்றனர். இந்நிலையில் இடத்தை கைப்பற்றும் நோக்கில் நேற்று டிராக்டருடன் வந்த பாலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் இடிந்த பொருட்களை டிராக்டரில் ஏற்றி வீட்டு உபயோக பொருட்களை அந்த பகுதியில் உள்ள வேறு இடத்தில் வீசி எறிந்து இதனை தடுக்க வந்த முத்துலட்சுமியின் மகள் மோனிகாவை ரத்த காயங்கள் ஏற்படுத்தி விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தற்பொழுது மௌனிகா போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வீடு இருந்த தடம் கூட தெரியாமல் திமுக பிரமுகர் இடத்தினை கைப்பற்றி அவர்களை அங்கிருந்து வெளியேறும்படி மிரட்டியுள்ளார். வீட்டை இழந்த முத்துலட்சுமி தனது மகள் பேர குழந்தையிடம் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தும் அவர் மீது தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் மௌனம் காத்து வருவதாகவும் சமாதானம் பேசிக் கொள்ளலாம் என்று முத்துலட்சுமியிடம் தூது அனுப்பி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடியிருந்த வீடு இடிந்த நிலையில் நடுத்தருவில் நிற்கும் இந்த ஏழை விவசாயிகளின் பிரச்சனை குறித்து நடவடிக்கை எடுக்காமல் திமுக பிரமுகருக்கு ஆதரவாகவும் செயல்படுவதாக முத்துலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகள் பிடிக்கின்றனர். அருண் பிரசாத், தகவல்களுக்கு நன்றி.